ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் டைப்பிங் முடிச்சிருந்தா ஈஸியாக ஜாப் வாங்கலாம்னு சொல்கிறது உண்மையாக? அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். வாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட், ஜேஏ 3 வேக்கண்ட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜேஏ பொறுத்த வரைக்கும் ஓப்பன் காம்படிஷன் தான். ஏன்னா அதுக்கு வெறும் 10th மட்டும் தான் குவாலிஃபிகேஷன். ஸோ 10th படித்தவங்க, 12th படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, மாஸ்டர் டிகிரி படித்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே காம்படிஷனுக்கு வருவாங்க. ஆனால் டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு பொறுத்த வரைக்கும் நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th இருக்கணும். அதோட டைப்பிஸ்ட்டில் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே நம்மளோட டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். லோயர், ஹையர் ரெண்டுமே நம்ம முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோயர், ஹையர் தமிழில் முடிச்சிருக்கணும். டைப்பிங் இப்போ ஜாயின் பண்ணலாமா வேணாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை முதல்ல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 2025 நடக்க போகிற குரூப் 4 நீங்கள் போஸ்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ டைப்பிங் போய் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே ஹையர் முடிச்சிட்ருக்காங்க. அதனால் நம்ம முடிக்கணும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் முடிச்சிருக்கணும். லோயர் பண்ணுறதுக்கு மட்டுமே நமக்கு 6 மந்த் ஆகும், ஹையருக்கு ஒரு 6 மந்த் ஆகும். ஸோ தமிழுக்கு ஒரு 1 இயர் வேணும், இங்கிலீஷ்க்கு ஒரு 1 இயர் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் ஒரே நாளில் நம்ம 2 hours தமிழுக்கு ஒரு 1 hour, இங்கிலீஷ்க்கு ஒரு 1 hour, 2 லோயர் 1 hour போட்டு அதை ஒரு 6 மந்த்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த 2 ஹையரையும் 1 hour போட்டு அதுக்கடுத்து 6 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்படி பார்த்தாலும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் கண்டிப்பாக வேணும். இப்போ உங்களை நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்குலாம் நான் டைப்பிங் பண்ணும்போது லோயர் மட்டும் தனித்தனியாக தான் பண்ணணும்னு நினச்சிட்டு தமிழ் லோயர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 6 மந்த்து, திரும்பவும் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கவங்க சொல்லிட்டு தான் தமிழ் ஹையர் கூட சேர்த்து இங்கிலீஷ் லோயர் பண்ணேன். அதுக்கப்புறம் தனியாக இங்கிலீஷ் ஹையர் பண்ணேன். எனக்கு இதுக்கே நிறைய டைம் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டுத்துமே தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே லோயர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அது கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஹையர் ஜாயின் பண்ணி முடிச்சிடுங்க. இது பார்த்தீங்கன்னா இயர்லி 2 times இந்த எக்ஸாம் நடக்கும். பிப்ரவரியில் ஒன்று நடக்கும், ஆகஸ்ட்டில் ஒன்று நடக்கும். இப்போ தான் மார்ச்சில் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு 2025 குரூப் 4 வரப்போகுது. டைப்பிங்கில் நம்ம எப்படி வேலை வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டுலாம் 2 ஹையர்லாம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நம்மகிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்ளை பண்ணும்போது நம்பர்லாம் போட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதனால் இப்போ வர இந்த குரூப் 4க்கு நமக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ நம்ம படிச்சுட்டே அந்த 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத நீங்கள் தியரியே மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே அழகாக நம்ம ஜேஏல போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் அதே மாதிரி தான். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் முடிச்சிருக்கணும். ஆனால் இது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைப்பிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை முடிச்சு நம்ம வேணால் விருப்பம் இருக்கவங்க அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் படிங்க. இது ரொம்ப கம்மியான ஸ்டென்த்தில் முடிச்சிருக்கிறதால தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்ச உடனே நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருது. இதெல்லாம் எனக்கு வேணாம், டைப்பிங் முடிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஈஸியாக கஷ்டமா, அதான் நீங்கள் கேட்குறீங்க. புரியுது, சொல்லிடுறேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னும் போது நான்லாம் அட்டன் பண்ணும்போது 13 லட்சம் பேர் கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. நான் சும்மா தோராயமாக ஒரு 8 lakh கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 லட்சம் பேர் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதில் தனித்தனியாக அப்ளை பண்ண போகிறது என்ன, 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ண போகிறாங்க. அதில் டைப்பிங் முடித்தவங்க, ஸ்டெனோ டைப்பிங் முடித்தவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஜேஏக்கு ஒரு 6000 போஸ்டிங், ஜேஏக்கு ஒரு 2000 போஸ்டிங் டைப்பிஸ்ட்டுக்கு. இந்த 2000 கொஞ்சம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓவரால் ஒரு 8000 போஸ்டிங் அப்படின்னா இந்த 8 lakhல நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண 8 lakhல ஒரு 6 lakh டைப்பிங் தெரியாதவங்களா இருப்பாங்க. ஒரு 2 lakh கிட்ட மட்டும் தான் டைப்பிங் முடிச்சவங்களா இருப்பாங்க, டைப்பிங், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸோ இந்த 2 லட்சத்தில் நம்ம போட்டி போட்டு 2000 போஸ்டிங்கில் வாங்குறது ஈஸியாக இருக்குமா, இல்லை 6 லட்சம் பேரில் 6000 போஸ்டிங் வாங்குறதுக்கு நமக்கு மார்க் எடுக்கிறது ஈஸியாக இருக்குமா, யோசிச்சு பாருங்கள். அதனால தான் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டைப்பிங் முடிச்சு நான் வேலை வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. என்னன்னா சிலபஸ் சேம் தான், அதே அளவு தான் கஷ்டப்பட்டு படிக்க போகிறோம். எல்லாமே பண்ணாலும் டைப்பிங் முடிச்சவங்க கம்மியான ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் இங்கே நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன மார்க் நம்ம ஒரு 4-5 கொஷின் விட்டோம், இல்லை ஒரு 10 கொஷின் விட்டாலுமே ஜேஏல கிடைக்கலாம், நமக்கு இதில் கிடைக்கும். இல்லை டைப்பிங்கே முடிச்சிருந்தாலும் ரொம்ப நல்லா ரேங்க் எடுத்து முன்னாடி போகிறவங்க எனக்கு டைப்பிங் வேணாம் ஜேஏல ஜாயின் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ டைப்பிங் முடிச்சுட்டு நான் ஜேஏ, டைப்பிங் ரெண்டுத்துலையுமே எனக்கு மார்க் வந்திருக்கு, ரேங்க்கில் இருக்கேன். நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடக்கும்போது டிஎன்பிஎஸ்சிலேருந்து சூப்பராக அப்டேட் ஒன்று கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப்பிங் முடிச்சிருக்கவங்க ஜேலையும் ரேங்க் எடுத்திருக்காங்க, டைப்பிங்லேயும் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 2 போஸ்டிங்க்குமே அவங்க எலிஜிபிள். அவங்க எப்பவுமே ஃபஸ்ட்டு ஜேஏ கவுன்சிலிங் முடியும். ஜேஏ கவுன்சிலிங்க்கு அவங்களுக்கு லெட்டர் வரும்போது அதை அவங்க போய் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு ஜேஏ எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு டைப்பிஸ்ட்டில் அவங்களுக்கு சீனியாரிட்டி படி வந்துடும். இல்லை எனக்கு ஜேஏலே நல்ல டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, எனக்கு ஜேஏவே ஓகேனா அவங்க ஜேஏல போஸ்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைப்பிஸ்ட்டில் அவங்க ரோல் நம்பர் வராது. எனக்கு இது விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஜேஏக்கும் எலிஜிபிள், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கும் எலிஜிபிள். அவங்க டைப்பிங் முடிச்சிருந்தாங்க, அவங்க டைப்பிஸ்ட்க்கு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எலிஜிபிளாக இருப்பாங்க. அவங்களும் அதே தான், அவங்களோட ரேங்க் மார்க்கை பொறுத்து அவங்க எது எடுக்க ஆசைப்பட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு, அதை தவிர்த்து மீதி எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஜேஏ நடக்கும், அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் தான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கவுன்சிலிங். ஸோ நம்ம எது டிபார்ட்மெண்ட் நம்ம வேணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம மார்க் ரேங்க் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஹையர் முடிக்காமலாம் கூட போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஹையர் வச்சு.
எப்படின்னு யோசிச்சா அப்போ நிறைய பேர் வந்து டைப்பிங் பற்றி தெரியாது, டைப்பிங் முடிக்கல. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 3 ப்ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் பாருங்கள், போத் ஹையர் முடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. போத் ஹையர் முடிச்சு அந்த மார்க்கில் கட் ஆஃபில் மேலே வந்திருந்தா ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். இல்லை அப்படின்னா மார்க் எடுத்தவங்கள தமிழ் ஹையரு இங்கிலீஷ் லோயர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படியும் இல்லைனா தேர்ட் ப்ரெஃபரன்ஸில் இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லோயர் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு இப்போ இந்த 2 ப்ரெஃபரன்ஸுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கவங்க எல்லாருமே அழகாக தெளிவாக 2மே ஹையர் முடிச்சிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இதுக்கப்புறம் நான் டைப்பிங் படிச்சுட்டு தான் குரூப் 4 வேலை வாங்கணும்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. என்னென்னா ஜேயில் வந்து நமக்கு போஸ்டிங்ஸ் அதிகமாக இருந்தாலும் காம்படிஷன் அதிகம். சப்போஸ் நம்ம அதில் எடுக்க முடியல அப்படின்னா கூட நம்ம ஒவ்வொரு வாய்ப்பையும் தவற விடாமல் டைப்பிங்காச்சும் நமக்கு போக வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் குரூப் 4 வந்து என்னோட எய்ம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் டைப்பிங் போங்க. ஜாயின் பண்ணி 1 இயரில் முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனால் நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் இல்லை நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் கிளியர் பண்ணுறேன், பட் சப்போர்ட்டுக்காக டைப்பிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கேப்பில் உங்களால் முடிச்சு வாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணி உங்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓகே அப்போ எனக்கு வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகலை, எனக்கு டைப்பிங்கு நான் நல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் குரூப் 4 ஜேஏவாக போனால் கூட உங்களுக்கு ஃபைல் ஒர்க் தான் இருக்கும். அது ஓகே, பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா ஒரு சில ஆஃபீஸில் வந்து ஜேஏ 2 போஸ்டிங் கூட இருக்கும். ஒரு சில ஆஃபீஸில் ஒரு போஸ்டிங் இருக்கும். அப்புறம் சூப்பரண்ட் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பிஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த ஒரு டைப்பிஸ்ட் தான் வந்து டைப்பிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட்டோ. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வருஷம் வந்து மேக்ஸிமம் குரூப் 4 வந்து என்னோட எய்ம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் டைப்பிங் போங்க. ஜாயின் பண்ணி 1 இயரில் முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனால் நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் இல்லை நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த வருஷம் கிளியர் பண்ணுறேன், பட் சப்போர்ட்டுக்காக டைப்பிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கேப்பில் உங்களால் முடிச்சு வாங்க முடியாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணி உங்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஓகே அப்போ எனக்கு வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகலை, எனக்கு டைப்பிங்கு நான் நல்லா எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் குரூப் 4 ஜேஏவாக போனால் கூட உங்களுக்கு ஃபைல் ஒர்க் தான் இருக்கும். அது ஓகே, பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா ஒரு சில ஆஃபீஸில் வந்து ஜேஏ 2 போஸ்டிங் கூட இருக்கும். ஒரு சில ஆஃபீஸில் ஒரு போஸ்டிங் இருக்கும். அப்புறம் சூப்பரண்ட் இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பிஸ்ட் தான் இருப்பாங்க. அந்த ஒரு டைப்பிஸ்ட் தான் வந்து டைப்பிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட்டோ. ஸோ ஒரு டைப்பிஸ்ட் அப்படின்னும் போது டைப்பிங் ஒர்க் எல்லாமே நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை ஜேவா போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு டைப்பிஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் உங்கள் ஃபைலை கொடுத்து அவங்க டைப் பண்ணி வர வரைக்கும் உங்கள் ஃபைல் பெண்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு நினச்சாலும் நமக்கு பெண்டிங்கில் இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்னா இப்போ அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் நம்ம அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோஷனில் போகிறோம் அப்படின்னா அப்போ இண்டிவிஜுவல் ஆஃபீஸ்லாம் வேலை செய்கிறப்போ நம்ம புதுசாக அப்போ டைப் பண்ண உட்காந்தாலோ இல்லை நம்ம சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒர்க் செய்யும் போதோ நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் கிடைக்கும் போதே நீங்கள் டைப்பிங்கை சைட் பை சைட் முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டை முடிச்சு நம்ம வேலையை நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஜேஏ தான் முடிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் தான் என்றைக்குமே அது நமக்கு யூஸ் ஆகும். அது நமக்கு ப்ளஸ் தான். அது நீங்கள் எப்போ போகிறீங்கிறது மட்டும் தான் முக்கியம். ஸோ ஃபைனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ 25ல் குரூப் 4 கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டைப்பிங் போகாதீங்க. எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இல்லை நான் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த மார்ச் மந்த்தில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டைப்பிங் ஜாயின் பண்ண ஆகஸ்ட் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்து பிப்ரவரி ஒரு எக்ஸாம் வரும். இந்த 2 இதில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த குரூப் 4 வந்து நெக்ஸ்ட் வரதுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எக்ஸாம் குரூப் 4 நல்லா எழுதிட்டு அது எழுதி முடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்க டைமில் போய் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க மற்றவங்களாம். அதே மாதிரி இப்போ டைப்பிஸ்ட் லீவு அப்படின்னாலும் நமக்கு ஃபைல் ஒர்க்லாம் பெண்டிங்கில் நிற்கும். நம்ம ஜேஏவாகவே இருந்தாலும் இப்போ மேக்ஸிமம் ஃபைல் பார்க்க போகிறோம். ஃபைல் ஒர்க்கை நம்ம கிளியர் பண்ணும்போது டைப்பிங் தெரிஞ்சு சிஸ்டம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாமே ஃபைலில் ரஃபில் எழுதி நம்ம டைப் பண்ண டைப்பிஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்க முடியாது. நம்ம செக்ஷன் சம்மந்தப்பட்ட வேறு சில வேலைகள் இருக்கும். ஏதாவது ஒரு பிடியில் அனுப்புறது அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு டைப் பண்ண தெரிஞ்சுருந்தால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சர்லையுமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு டைப்பிங் போங்க. டைப்பிங்கை மட்டும் நம்பி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.